யூடியூபர்னா ப்ரொஃபஷனலா பேசணும். சரியா? எப்படி எப்படின்னா சொல்லிடுறேன். நாங்க இன்னைக்கு யூடியூப்ல இருந்து கேக் வீடியோ செய்ய போறோம். கேக் வீடியோ பார்க்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கம் ஆன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்படி பேசணும் சரியா? அதாவது ஒரு ஃப்ளூயன்ட் அப்படி பேசிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா அப்படியே நம்ம இன்னைக்கு கேக் செய்வோம் வாங்க, நம்ம இன்னைக்கு கேக் பார்க்க போறோம், இப்படிதான் பேசக்கூடாது. நம்ம வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே போய் பேசணும். அந்த ஃப்ளோ இல்லைன்னு வை, நீ யூடியூபரே இல்லை. இப்போ இது கட் பண்ணுவா நம்ம கட் பண்ண 1.5 கப் வேணும். கேக் செய்ய போறாமா இல்லையா? செய்யலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கடல்ல கப்பல் போகுது, வானத்துல பிளேட் போகுது. நம்ம இன்னைக்கு கேக் செய்ய போறோம். ராகி கேக் செய்யறதுக்கு என்னென்ன வாங்கி வச்சிருக்கோம்னு பார்த்தா, வீட்லயே ஒரு ஊத்துற தயிர், அடுத்தது தயிர், சக்கரை, ஸ்பூன், என்னடா பாத்திரம், காய்ச்சின பால், இது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 1 கப் இல்ல 1.5 கப் சர்க்கரையை போட்டுறோம். இதுக்குள்ள துபுக்கடி நான் போடுவேன். இன்னொரு கப் வேணும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உள்ள வச்சிருக்கேன். நல்ல இனிப்பு. சக்கரை இனிப்பா எப்படி இருக்கும்? சக்கரை இனிப்பா தானே இருக்கும். 2 கப் சக்கரை அப்படி கணக்கு பண்ணு. 3/4 கப். ஓகேனா? ஊத்திட்டா. ஊத்திடு. இப்போ இத போட்டு நல்லா கலக்கணும். கலக்குன்னு கலக்கணும். ஆமா. இதெல்லாம் கலக்க மாட்டேங்குது. அடுத்து நம்ம இதல பால் ஊத்திடுவோமா? பால் ஊத்திடு. 3/4 கப் ஊத்தலாம். பால் எதுக்கு ஃபில்டர் பண்ற? பாலாட இருக்குமா? பால் ஆடை எனக்கு பிடிக்காது. அதனால நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். சரி பண்ணு. இப்போ இதே இதுக்குள்ள ஊத்திடலாம். இதெல்லாம் கலக்க மாட்டேங்குதே. இங்க பாருங்க. Meanwhile, ஒட்டா போதுமான்னு பாரு. எதுக்கு இவ்வளவு போடுற? a few moments later. ஆட் பண்றேன். 1 கப், 2 கப், 3 கப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எவ்வளவு போடணும்னு தெரியலையே. எவ்வளவு நமக்கு? அதெல்லாம் தெரியல. போடலாமா பேக்கிங் பவுடர்? பி 1 ஸ்பூன்னா நீ என்ன கணக்கு பண்ணி போடுறேன்னு சொல்லிட்டு போடு. அப்படின்னா அதுல 1 ஸ்பூன் போட்டாங்க. அதுல 2 கப்புக்கு தானே 1 ஸ்பூன். நீ 3 கப் போடுறல, 1 ஸ்பூன் போதுமா? கொஞ்சம் போடு. போடுவோமா? போடு. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுட்டா. அவங்க எந்த ஸ்பூனுக்கு போட்டாங்க, நீ எந்த ஸ்பூனுக்கு போடுற? எதுவும் தெரியல, சும்மா சொல்றதெல்லாம் சொல்லி நீங்க போடுற. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இது போட்டாங்க கொக்கோ பவுடர். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடரே போட்டுக்கலாம். சரியா? இல்ல இதில் நம்ம வந்து 1/4 கப் கொக்கோ பவுடர் போடலாம். போதும். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. உப்பு போடணும். உப்பு கொஞ்சமா. உப்பெல்லாம் போட வேண்டாம். போடணும். அவ்வளவுதானா? இனி மிக்சிங்லாம் நீ பண்ணிடு. சரியா? வா. செஃப் ஜோ. லைட்டிங்கே இல்லை. A few minutes later. ஜெயிச்சிட்டோம். ஓன் பண்ணு. என்னடி இது தண்ணியில வறண்டு போன காடு மாதிரி இருக்கு. கேக்கா ரெடி ஆயிடுச்சா? ஆமா, அவ்வளவுதான் போடுறேன். குத்தி காட்டுடா. முதல்ல சாப்பிட்டு காட்டு. குத்தி காட்டுடா. அவ்வளவு வெந்திருக்கா? முதல்ல நீ சாப்பிட்டு காட்டு. ஐயோ வேகல, இன்னி கொஞ்சம் வேகணும். நல்லா இருக்கா இல்லையா? வேகல. வேகல. மத்தபடி டேஸ்ட்
ஏய் வேகலாம் மூடி வை இனி எப்படி விடுறது? வேகிற வரைக்கும் விடணும் சரியா? A few minutes later. டெஸ்டிங் நம்பர் 2 கேக் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். முதல் டெஸ்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் டெஸ்டிங்கில் வந்து இப்போ கேக் வந்திருக்கா இல்லையான்னு செஃப் வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. செஃப் செக் பண்ணுங்க செஃப். நல்லா வெந்திருக்கு. இது வந்து ஆப்பிரிக்க மூதாதையர்கள் கண்டுபிடிச்ச முறை. கத்தியை உள்ளிட்டு வெளியே எடுக்கும்போது கேக்கு ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்தால் கேக் வந்திருக்குன்ட்டு அந்த மூதாதையர் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏம்பி ஆமா. கத்தியை வாங்கி சரி எடுத்துருவோமா? பயங்கர சூடு. சூடுடா. ஏன்டி பயமுறுத்துற? வெளிச்சமே இல்ல. உன்னோட நவீன குக்கரை காமி. ஸ்டாண்ட் இல்லாம என்ன பண்ணி வச்சிருக்க ஊத்தியா? ஹலோ தம்பி ரெடியா? வெந்துட்டியாடா டே? பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல. வந்துட்டான். அதே வாய் இப்படி போகுது. பாருங்க சூப்பரா இருக்குல்ல. Happy birthday to me. Happy birthday to me. Happy birthday to me. ஆவி பறக்குது. ஆனா அது கேக் மாதிரி வந்திருக்கா? வெந்திருக்க முதல்ல. எவ்வளவு டேஸ்டா சமைச்சாலும் நானே சமைச்சதுனால என்னவோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. A few minutes later. சரியான டேஸ்ட். ஆட்டா